ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் முடிய போகுதுங்க. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆகுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதங்க. ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தலையெழுத்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்க உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். வீண் வாதம் எங்கேயும் செய்யாமல் இருக்கணும். வீண் வாதம் எதுலேயும் வேண்டாம். அட் த சேம் டைம் வாழ்வில் புதிய திருப்பம் உண்டாகும். இப்படி பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் இருக்குங்க. ஜூன் மாதம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அந்த மாற்றங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், ஸ்வாதி, விஷாக 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ துலா ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா கிரகநிலைகள் அமைஞ்சதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் புதன் ராகு சுக்கரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன், இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் ஜூன் மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படியே அமைஞ்சா கூட பரவாயில்ல, கிரகமாற்றங்கள் வேற ஜூன் மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது எப்பப்போ கிரகமாற்றங்கள்ங்கிறத ஷேர் பண்ணுற கிரகமாற்றங்கள் தெரிஞ்சுக்குங்க. கிரகமாற்றங்கள் ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1:59 மணிக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 18ஆம் தேதி மாலை 5:55 மணிக்கு சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 25ஆம் தேதி அன்னைக்கு இரவு 12:24 மணிக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 5:32 மணிக்கு செவ்வாய் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் இருக்குது. கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அந்த பலன்களை துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அனைவரையுமே சரிசமமாக நடத்தக்கூடியதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடிய துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியமும் நடக்காமல் இருந்திருக்கோ, ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஆசைப்பட்டு நினைத்த எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி உண்டாகும். அதுக்கப்புறம் நீங்கள் புத்திசாலியத்தோடு செயல்படுற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையும். புத்திசாலியத்தோடு அமையக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அனுபவபூர்வமான அறிவுத்திறனை நீங்கள் வெளிக்காட்டணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவபூர்வமான அறிவுத்திறனை வெளிக்காட்டுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கொடுக்கும். அதனால் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் என்னவோ அதை மட்டும் வெளிக்கொண்டு வாங்க. அப்புறம் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதப்படும். பணவரவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் எதையும் வைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த வாக்குவாதங்கள் ஏற்படாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் பயணங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்ல வேண்டி இருக்கும். அந்த மாதிரி பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும்போது கண்டிப்பாக பயணங்கள் செய்கிறது நன்மை தரும். ஸோ பயணங்கள் மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க, பயணங்கள் செய்கிறது நன்மை தரும்.
ஸோ பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும்போது கண்டிப்பாக பயணங்கள் செய்யுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று ஒரு வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு சூழ்நிலை நேரிடும். பணவரவு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவை நினச்சி பயப்பட வேண்டாம். முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய நீங்கள் முதலீடு தாராளமாக செய்யுங்க. முதலீடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த முதலீடுகளுக்கு பணவரவு அதிகரிக்கும். ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு கவனமாக பழகிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்தவர்கள் உங்களோட குழிப்பறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சதி செய்வாங்க. அதனால் எதுலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்தவருடைய உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்க வேண்டிய புதிய பொறுப்புகள் நிறைய உங்களுக்கு வரும். செயல்திறனை அதிகரித்து ஏற்க வேண்டிய புதிய பொறுப்பை கரெக்டாக ஏற்றுக்குங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதற்கேற்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்காம தன்னிச்சையாக முடிவு எடுப்பாங்க. உறவினர்கள் நண்பர்கள் இவங்க கிட்டலாம் கவனமாக பழகிறது நல்லது. ஸோ குடும்ப ரீதியாக எதுலேயும் கவனமாக ஒரு அடிக்கு இன்னொரு அடி எடுத்து வைக்கிறது நல்லது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பெண்களாக பிறந்தவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அறிவை கொண்டு எதையும் நீங்கள் சாதிக்க இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா சாதிக்க முடியும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். முடிஞ்சளவு வீண் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்க பாருங்க. ஸோ பெண்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வாக்குவன்மையினால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். புத்திசாலியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மை தரும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த தாள்கள் வரும். மகிழ்ச்சி அதனால் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் இந்த மாதம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படணும். ஆக மொத்தம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் துலா ராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க. சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கும். இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு பல சம்பவங்கள் நடக்கும். அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டணும் என்று எச்சரிக்கை உங்கள் நட்சத்திரத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க. புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க. தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அதே போல் பரிகாரமாக நீங்கள் இந்த ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி மாரியம்மனை வணங்கி வரணும். அப்படி வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மனமகிழ்ச்சி கூடும். ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பாருங்கள். ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். கண்டிப்பாக இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.